சார், பாலாரிஷ்டம் என்றால் என்ன, இதற்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டவர் அவர் கீழே கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கார். எனக்கு இப்போ பேரன் பிறந்திருந்தான். அந்த பேரனுடைய ஜாதகத்தை கணிக்கிறதுக்காக நான் போயிருந்த பொழுது பக்கத்தில் இருந்த ஜோஷியர் பாலாரிஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அவர் முழுசாக விளக்கமாக சொல்லலை. இருந்தாலும் பாலாரிஷ்ட தோஷம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன சார், இந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது மிக கடுமையான தோஷமா? அப்படி என்றால் என்ன, இதற்கு பரிகாரம் உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்மில் பலரும் இந்த பாலாரிஷ்டம் என்கின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் 12 ஆண்டுகள் வரை, அதாவது இந்த குழந்தை பிறந்து முதல் 12 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த குழந்தைக்கு ஏதேனும் ஒரு வடிவில் அந்த கண்டம் என்பது வரக்கூடும், ஏதோ ஒரு வடிவிலே ஒரு ஆபத்து என்பது வரக்கூடும் என்பதைத்தான் பாலாரிஷ்ட தோஷம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதை கேட்ட உடனே பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. 12 வருஷத்தை எப்படி தெரியுமா பிரிக்கிறார்? 4 வருடங்களாக பிரிக்கிறார்கள். முதல் 4 வருடம் என்பது இந்த குழந்தையினுடைய தாய் செய்த கர்ம வினையின் காரணமாகவும், இரண்டாவதாக வரக்கூடிய 4 வருடங்கள், அதாவது 5லேருந்து 8 வயசுக்குள்ளன்னு வரும்பொழுது இந்த இரண்டாவதாக வரக்கூடிய 4 வருடங்கள் என்பது தந்தை செய்த கர்மாவினாலும், கடைசியாக வரக்கூடிய 4 வருடங்கள், அதாவது 8 வயது முதல் 12 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த 4 வருடங்கள் என்பது இந்த குழந்தை தன்னுடைய முன்ஜென்ம கர்மாவிலே செய்த வினையினாக, அந்த வினைப்பயனின் காரணமாக ஒரு சில சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும். அதாவது ஒரு கண்டாதி கண்டங்கள் தோன்றி மறையும் அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி தீர்மானம் பண்ணுவான்னு சொன்னால் அதுக்கு நிறைய கால்குலேஷன்லாம் இருக்குது. பாலாரிஷ்டம் அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் தின மிருத்யு அப்படின்னு ஒரு டைம் இருக்கும், தின ரோகம் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்கும். இது போக தினசரியே விஷக்கடிகை அப்படிங்கிற ஒரு நாழிகையும் வச்சிருப்பா. இந்த நேரத்திலே இந்த குழந்தை பிறந்தால் அதற்கு பாலாரிஷ்டம் என்பது உண்டாகும் அப்படின்னு சொல்றார். இந்த விஷக்கடிகை அப்படிங்கிறத எடுத்துக்கிறத தினசரி பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருப்பா. அது என்ன விஷக்கடிகைன்னு சொன்னால், உதாரணத்திற்கு இன்றைய தினம் ஒரு பூசம் நட்சத்திரம்னு வச்சுப்போமே, இந்த பூசம் நட்சத்திரத்தினுடைய மொத்த கால அளவினை கணக்கிட்டு கொள்ள வேண்டியது. இன்னைக்கு காலையில் ஒரு டைமுக்கு வர்றது நாளைக்கு கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கணும் பொழுது அந்த மொத்த அளவினை ஆதியந்தம் பரமநாழிகைன்னு சொல்லுவார். மொத்தமாக இந்த பூசம் நட்சத்திரம் என்பது எவ்வளவு நேரம் இருக்கணும்னு பார்த்துக்கணும். அந்த மொத்த கால அளவினை 3 பாகமாக பிரிக்க வேண்டும். அதிலே முதல் பாகம் சொல்றா இல்லையா, அதாவது 3லே 1 பங்கு கால அளவு எப்பொழுது முடிகிறதோ அந்த நேரத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய அந்த 4 நாழிகை கால அளவு, 4 நாழிகைன்னு சொன்னால் 96 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் 36 நிமிஷம் கால அளவு என்பது இது ஒரு விஷக்கடிகை அப்படின்னு சொல்லுவார். இந்த நேரத்திலே குழந்தை பிறந்தால் பாலாரிஷ்ட தோஷம் சொல்றார். இந்த 3லே 1 பங்குங்கிறது இந்த பூச நட்சத்திரத்துக்கு மட்டும்தான். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கணக்கு என்பதனை கொடுத்திருப்பார்கள். இதனை உங்களுடைய ஜோதிடர் நன்றாகவே அறிந்திருப்பார். அவர் கணக்கு போட்டு இது விஷக்கடிகையில் பிறந்திருக்கு, அதனால தோஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் இதற்கு நிறைய அந்த ஜோதிடத்திலேயே அந்த ஜாதகத்திலேயே அது இந்த தோஷம் நிவர்த்தி ஆவதற்கான வழியெல்லாம் உண்டு. அதில் பார்த்தோம்னா இந்த சந்திரனானவர், அதாவது அன்றைய தினத்திற்குரிய நட்சத்திரத்தை வச்சு தானே விஷக்கடிகையோ அல்லது தின மிருத்யுவோ அல்லது தின ரோகத்தையோ தீர்மானம் பண்றா. அதாவது சந்திரன் எந்த இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதை வைத்துத்தான் இதனை முடிவு செய்வார்கள். அந்த சந்திரன் என்கின்ற கிரகம் ஒரு சுப கிரகத்தோடு சேர்ந்தோ அல்லது ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வையை பெற்றிருந்தாலோ அல்லது ஆயுஷ்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சனி என்பவரோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது சனியினுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் கூட இந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது உண்டாகாது. உங்களுடைய குழந்தைக்கு தீர்க்க ஆயுள் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சந்திரன் ஒரு சுபரனுடைய அம்சத்தில் இருந்து, நவாம்சத்தில் சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அங்கே ஒரு சுபரனுடைய வீட்டிலே இருந்தாலும் அல்லது சுபகிரகங்களுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் அல்லது சந்திரனுக்கு கேந்திர திரிகோணஸ்தானங்களிலே, அதாவது கேந்திரஸ்தானம் சொன்னால் 1, 4, 7, 10, திரிகோணஸ்தானம் சொன்னால் 5, 9 ஆகிய இந்த இடங்களிலே குரு கிரகம் என்பது நின்று கொண்டிருந்தாலும் இந்த தோஷமானது உங்கள் குழந்தைக்கு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம்.
ஆக வெறுமனே அதை மட்டும் வச்சு பாலாரிஷ்ட தோஷம் தீர்மானம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ராசியினுடைய சந்தியிலோ, அதாவது இந்த நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நட்சத்திரம் பிறக்குதுன்னு சொல்றா இல்லையா, உதாரணத்திற்கு இன்னைக்கே புனர்பூச நட்சத்திரங்கிறது காலையில் கொஞ்ச நேரம் இருக்கு, அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரங்கிறது வந்துடுறது இல்லையா, அந்த டைமில் அதாவது 2 நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த ராசியினுடைய ஒரு சந்தியிலோ அல்லது ஒரு நட்சத்திரத்தினுடைய சந்தியிலோ, நட்சத்திர சந்தியிலோ, அதே மாதிரி அல்லது லக்ன சந்தின்னு சொல்லுவார். லக்னம் அப்படிங்கிறது ஒரு மேஷ லக்னம் முடிஞ்சு ஒரு ரிஷப லக்னம் பிறக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அந்த லக்ன சந்தியிலோ இந்த குழந்தை பிறந்தால் கூட பாலாரிஷ்ட தோஷம் என்பது உண்டு. அது எப்பன்னு சொன்னால் இந்த சந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ராசி சந்தி அல்லது லக்ன சந்தின்னு சொல்லும் பொழுது இந்த ராசி அல்லது லக்னத்திலே ஏதேனும் பாப கிரகம் இருந்தால் மட்டும்தான், குறிப்பாக சனியினை தவிர்த்து, சனியினை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஏன்னா சனிங்கிறவர் ஆயுள் காரகன், அவர் ஆயுள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். லக்னத்திலே சனி இருந்தால் தீர்காயுசு அப்படிங்கிறது இருக்கும். அந்த பாப கிரகம் அதாவது ஒரு சூரியனோ ஒரு செவ்வாயோ ஒரு ராகுவோ ஒரு கேத்துவோ அந்த இடத்திலே அமர்ந்திருந்தால் அங்கே இந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது வந்து சேர்ந்து விடும் சொல்கிறார். இதற்கு என்ன சார் பரிகாரம் சொன்னால், இறைவனை வழிபடுவதுதான் பரிகாரம். நீங்கள் சைவ சமயத்தை பின்பற்றுவோராக இருந்தால் அழகா மிருத்யுஞ்சய ஜபம், மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படிங்கிறத பண்ண வேண்டியது. நீங்கள் வைஷ்ணவாலா இருந்தால், வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் ஒரு தன்வந்திரி ஹோமமும் மற்றும் புருஷ சூக்த ஹோமம்னு சொல்லுவார், அந்த புருஷ சூக்த ஹோமத்தினை செய்து இறைவனை வழிபட வேண்டியது. எம்பெருமானை வழிபடும் பொழுது இறைவனினுடைய அருளாலே உங்கள் குழந்தை என்பவன் தீர்காயுஷோடையே இருப்பான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.